திருத்தணி ரயில் நிலையத்தில் வடமாநில இளைஞர் சூரஜ் தாக்கப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சியிலிருந்து மக்கள் மீள்வதற்குள் அதே ரயில் நிலையத்தில் மற்றொரு தாக்குதல் சம்பவம் அரங்கேறியுள்ளது. பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த டிசம்பர் 27ஆம் தேதி ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் சூரஜ் சென்னை திருத்தணி புறநகர் ரயிலில் பயணித்த போது அதே ரயிலில் பயணித்த 17 வயது சிறுவர்கள் 4 பேர் ரீல்ஸ் பட்டாக்கத்தியால் அவரை கொடூரமாக தாக்கினர். படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சூரஜை மீட்ட போலீசார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதனிடையே இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தின் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் அதே திருத்தணி ரயில் நிலையத்தில் பட்டுப்புடவை வியாபாரி ஜமால் என்பவரை அப்பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் கொடூரமாக தாக்கியுள்ளனர். ரயில் நிலையத்தில் காத்திருந்த ஜமாலை இருவரும் கடுமையாக தாக்கியதோடு அவரை காப்பாற்ற முயன்ற பொதுமக்களையும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ரயில் நிலையத்திலிருந்து இழுத்துச் சென்று தாக்கிய நிலையில் தகவல் அறிந்து விரைந்த போலீசார் ஜமாலை மீட்டுள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்கள் இருவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருத்தணி ரயில் நிலையத்தில் தொடர்ச்சியாக நடைபெறும் இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர், திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பதால் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்ளும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.